ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா जय जय शंकरा हर हर शंकरा जय जय शंकरा हर हर शंकरा जय जय शंकरा आवत्पांतवम अनाथ रक्षकम संसारम अवदेवितम सकल दरिद्र विनाशनम कांचीन जगदुरम नमस्ते अपारकट सिद्धम ज्ञानदम शांतरूपिणम श्री चंद्रशेखर गुरुम प्रणमामुदानो कलियुगदेव कांचीमन यूट्यूब चैनल பிரத்யேகமா நமது மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவம் ஒரு தலைப்பு நீங்க அனுபவத்தோட தலைப்பு பெரியவா பாதங்களை பிடிச்சிருந்தார் இழந்த சக்தியை மீட்டார். பெரியவா பாதங்களை பிடிச்சிருந்தார், இழந்த சக்தியை மீட்டார். பெரியவா மகாபெரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரனோட பாதங்களை பிடிச்சின்றவாளுக்கு இழந்த சக்தி என்ன, இன்னும் இழக்க போகிற சக்தியும் அவருக்கு வந்துருமே. எல்லாத்துக்குமே பரமேஸ்வரன் தான் காரணம். பிரம்மஸ்ரீ கோடா சுப்பிரமணிய சாஸ்திரிகள் அப்படிங்கிற வடார்காடு அதில் பூளூர் அப்படிங்கிற அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூட சூலமேனி அப்படிங்கிற கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர். இவருடைய தந்தையார்கிட்ட இந்த ரிக்வேதத்தை பூர்ணமாக அத்தியாயம் பண்ணார், வியாக்கரணம் கற்றுண்டார் அவர்கிட்ட. அப்புறம் வேமுடி ராமபிரம்ம சாஸ்திரிகள் அவர்கிட்ட வந்து தர்க்க சாஸ்திரம், அத்வைத வேதாந்தம் இதெல்லாம் கற்றுண்டார். இவ்வளவு தகுதி இருந்தும் அவர் என்ன பண்ணார், வேதம் எதுவும் சொல்லிக் கொடுக்க போகலை. அவருக்கு வந்து கொஞ்சம் கிராமத்தில் வந்து அவருக்கு சொந்தமாக வயக்காடு அதெல்லாம் இருந்தது. அந்த விளைநிலத்தில் வந்து உழுதுண்டார், விவசாயம் பண்ணிட்டு இருந்தார். அப்படின்னா பார்த்துக்கணும், என்ன பண்ணுவாய்வான்னு நம்மளுக்கெல்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் மகாபெரிவா வந்து இவரை உத்தரவு பண்ணதுனால 1970 ராஜமுந்திரியில் போய் கொஞ்சம் வேதம் கற்றுக் கொடுத்தார். அதுக்கப்புறம் 78 அங்கேருந்து கிளம்பி மந்திராலயமில் போய் அங்கே வேத பாடங்கள்லாம் சொல்லி கொடுத்துருந்தார். அதுக்கப்புறம் வந்து காவிய சாஸ்திர பாடம் மகாபெரிவா சொன்ன உத்தரவுப்படி நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்தார். இவருக்கு வந்து ராஷ்டிரபதி அவார்டு 1983 ராஷ்டிரபதி இந்தியாவிலேருந்து ராஷ்டிரபதி அவார்டு கிடச்சிது. மகோபாத்தியாயா அவார்டு கிடச்சிது. அப்புறம் மகாபெரிவா வந்து சாஸ்திர ரத்னாகரா அப்படிங்கிற அவார்டு கொடுத்துருக்கார். இதெல்லாம் ஆயிடுத்து. அவர் வந்து இனிமேல் சாதிக்க வேண்டியது எதுவும் இல்லை அப்படின்ற அளவுக்கு இருந்தாலும் இந்த வேதத்தில் இருக்கவளுக்கு இன்னும் என்ன பண்ணலாமா. ஏன்னா வேதத்தை தான் மகாபெரிவாளுக்கு ரொம்ப பிடிச்சதே வேதம் தானே. 1992 இவருக்கு வந்து கோடா சுப்பிரமணிய சாஸ்திரிகளுக்கு உடம்பு ரொம்ப பலவீனமாகிடுது. அவரால் அவருடைய வேலையை கூட செஞ்சுக்க முடியல. தான் வந்து ஸ்நானம் பண்ணணும், தான் தொடச்சிக்கணும் உடம்பை, அவர் தான் வேஷ்டி கட்டிக்கணும், அவர் தான் விபூதி இட்டுக்கணும், அவர் தான் சந்தியாவந்தனம் பண்ணணும், அவர் தான் சாப்பிடணும், ஆகாரம் கொடுத்தா இவ்வளவு தான் நம்ம தானே பண்ணணும் அப்படின்னு இருப்பா நிறைய பேர். ஏன்னா சிலதெல்லாம் நம்ம தானே பண்ணி ஆகணும். நம்ம ஒரு நித்திய கர்மா பண்ணணும் அப்படின்னா அவள் தானே பண்ணணும், வேற யாரும் ஒருத்தரும் அவருக்காக பண்ண முடியாது. அதை கூட பண்ண முடியாமல் அவர் ரொம்ப தவிச்சிருந்தாராம். ஏன்னா உடம்பு அவ்வளோ பலகீனமாக இருந்தது. சில சமயம் பண்ண முடியாமல் கூட சில சமயம் கொஞ்சம் போயிருக்கு, 1-2 தடவை அவர் பண்ணாமல் கூட இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். அவருடைய பற்றி அவர் எழுதியிருக்கார், சொல்கிறார் அப்படின்னு கணேஷ சர்மா சொல்லியிருக்கார். அதை நான் கேட்டேன். அதுக்கப்புறம் வந்து இவருக்கு வந்து 1992 மகாபெரிவா இருக்காளே, அப்போ மகாபெரிவா வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கார். அவரை போய் பார்த்து அவர்கிட்ட அனுகிரகம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சார். அந்த நேரத்தில் இவர் வந்து ஒரு ஒரு புஸ்தகம் எழுதியிருந்தார், இந்த கோடா சுப்பிரமணிய சாஸ்திரிகள். அதாவது பாஷ்ய பிரதீபகா அப்படின்னு பாஷ்ய பிரதீபகான்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார் சான்ஸ்கிரிட்டில். இதை கொண்டு போய் மகாபெரிவா எதிர்க்க ஒருவேளை வேத வித்வான்கள்னு இருந்தானா அவள் எதிர்க்க மகாபெரிவா கையால் தன்னுடைய திருக்கையால் அந்த புஸ்தகத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு போனார். இவர் போனார், பக்தர் அப்படி இருக்கார்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி தான் அமையும். அன்றைக்கி வந்து கொஞ்சம் வேத வித்வான்கள்லாம் இருந்தால் மகாபெரிவாவுக்கு எதிர்க்க பாலபெரிவாவும் பக்கத்தில் இருந்திருக்கா. இந்த புஸ்தகத்தை மகாபெரிவா கிட்ட எதிர்க்க அதை சமர்ப்பணம் பண்ணோடனே அதை எடுத்து அதை படித்து பார்த்துட்டு என்ன புரட்டி பார்த்துட்டு வேத வித்வான்கள்லாம் கிட்ட கொடுத்து அவளையும் பார்க்க சொல்லிட்டு இதை ரிலீஸ் பண்ணிட்டார். அவருடைய இது முடிஞ்சுது. ஆனால் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இவருக்கு சொந்த உறவுக்காரானா அங்கே போயிட்டு திருப்பி வரலாம் அப்படின்னு வந்திருக்காரு. திருப்பி
மாப்பிரிவா கிட்ட. ஏன்னா சிலர் வந்து பரமேஸ்வரன் நினச்சபடி தான் நடக்கும். ஆனாலும் போனவர் வந்து திரும்பி வந்தார் பக்கத்தில் அங்கே போயிட்டு. அப்போ வந்து பாலபிரிவா பக்கத்தில் தான் இருந்திருக்கார். இவர் மாப்பிரிவாவை வந்து 3 தடவை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணியிருக்கார். பண்ணி கடைசியில் அவர் கண்ணில் வந்து ரொம்ப அழுகையாக இருந்திருக்கு. அது பெரியவாளுக்கு தான் தெரியும். இவருக்கும் பெரியவாளுக்கு மட்டும்தானே தெரியும். இவர் அழுதிருக்கார். பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுக்கு தெரியாமல் ஒன்றுமே இருக்காது. கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணார் பெரியவாவுடைய பாதங்கள் முன்னாடி. அவருக்கு என்ன தோணித்தோ தெரியாத மகாபிரிவோட 2 பாதங்களையும் திருப்பாதங்களாம் கையில் இறுக்கி பிடிச்சுட்டார். ஒரே அழறார், போன்னு அழறார். அதுக்கப்புறம் விட்டுட்டு எழுந்தார். இது என்ன மிஞ்சி போச்சுன்னா ஒரு 10, 15, 20 செகண்ட் ஒன்றாமல் இருக்கலாம், நொடிகள். ஆனால் அதனால் என்ன இவருக்கு வரப்போகிறது உபயோகம் அப்படின்னா அது பின்னாடி தெரியும். பாலபிரிவா சொன்னாலாம், மகாபிரிவா வந்து சிரிச்சிருக்கா மந்தஹாசமாக இவரை பார்த்து. இந்த கோடா சுப்பிரமணிய சாஸ்திரிகள் அதை பார்த்து இந்த பாலபிரிவா சொன்னாலாம், மகாபிரிவா வந்து ரொம்ப காலத்துக்கு அப்புறம் சிரித்து நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் இவர் ஊருக்கு போய் சேர்ந்தார், தன்னுடைய இதுக்கு சூளைமேனி கிராமத்துக்கு. அதுக்கப்புறம் அவர் வந்து அவருக்கு தெம்பு எப்படி வந்ததுன்னே தெரியல. அவருடைய வேலையை அவர் பார்க்குற மாதிரியும் நிறைய வேதங்கள் வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கு தெம்புலாம் வந்திருக்கு. அவ்வளோ நல்லா இதுவாக இருக்குது. அதனால் இதெல்லாமே மகாபிரிவோட திருப்பாதங்களை பிடிச்சுன்றதுனால வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது விஷயமா ஒரு ஸ்ரீ சரண மகிமா அப்படின்னு ஒரு புஸ்தகமே எழுதியிருக்காராம். மகாபிரிவோட பாதத்தோட மகிமை என்னன்றது தெரிஞ்சது தானே. மகாபிரிவோட பாதங்களுடைய மகிமையினால் அது அனுபவித்த வாழ்க்கை எழுதியிருக்கா அப்படின்னா அதை நம்ம படித்தா நம்மளுக்கு தெரியும். அது சமஸ்கிருதத்தில் இருக்குது அப்படின்னு பிரம்மஸ்ரீ கணேச சர்மா சொல்கிறார். அதனால் பெரியவா பாதங்களை பிடிச்சிருந்தார், இழந்த சக்தியை மீட்டார். பெரியவா பரமேஸ்வரன் பாதங்களை பிடிச்சிருந்தா இழந்த சக்தி வந்துருமே. ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிவா பாதமே சரணம், மகாபிரிவா பாதமே சரணம்.